ஹலோ காய்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன ப்ளே பண்ண போகிறோம்னா கிராணி சாப்டர் 1. கிராணி சாப்டர் 1ல் நம்ம வந்துட்டு ஈஸி மோட் ஃபஸ்ட் ப்ளே பண்ணலாம். ஈஸிக்கு அடுத்து நார்மல், ஹார்ட் அண்ட் எக்ஸ்ட்ரீம் எல்லா மோடும் ட்ரை பண்ணலாம். குவாலிட்டி ஹையில் வச்சுக்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா சீவர் எஸ்கேப், அதாவது ஸ்பைடர் கிரானிக்கிட்ட ஒரு எஸ்கேப் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அதை தான் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறேன் என்னெல்லாம் பார்க்கலாம் வாங்க. இப்போயே டே 1 ஆகிடுச்சு. இலையை பொறிக்கி பையலே வாடா பாருங்க கைஸ். நம்ம இன்னும் தூங்கி எந்திரிக்க கூட இல்லை கைஸ், அதுக்குள்ளே கிராணி நம்மளை கூப்பிட ஆரம்பிச்சிருச்சு. இலையை பொறுக்கி பயலே இங்கெல்ல இருக்கே. இப்போ போடுறேன் பாரு கிராணி சவுண்டை, இங்கே ஓடிவா பார்க்கலாம். இலே நீ அங்கதான் இருக்கையா? இதான் நாங்க வரேன், இரு. வா கிளவி உன் பொக்கவாயை இன்னைக்கு என்ன பண்ணுறேன் பாரு. என்ன ஓவரா பேசுற? இருறா, நான் வந்து இதுக்கு மேலேயும் பேசுவேன், ஏன்னா இது ஏன் வாய். என்ன ஊத்தப்பள்ளி கிளவி டான்ஸ் ஆடுது திரும்பி. ஏய், நீ இங்க தான் இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்போ இங்கே வரலாம் இல்லை கிளவி, நீயே தட்டி விட்டு போறீ. ஐயோ ஏன் கிளவி இப்படி பண்ணுற? ஏய், ஓவரா பேசினா உன் வாயை உடச்சிடுவேன். பார்த்து வந்து உட பார்க்கலாம். நீ இங்கே இருக்கன்ட்டு மட்டும் சொல்லு, வந்து வாயை உடைக்கிறேன். எதுக்கு சொன்ன உடனே வந்து என் வாயை உடைக்கவா? போடிங்க கிளவி. நான் ட்ராப் வைக்க போறியா? சுற்றி முற்றி பார்க்குற என்ன? ட்ராப் வைக்காது போல. நான் வைப்பேன்னா வைக்க மாட்டேன்னா சொல்ல நீ யார? நான் தான் த ராயல் கேமர்ரா. என்ன ஆனந்தம் அந்த ஊத்துப்பள்ளி கிளவிக்கு. ஏய், மறுபடியும் என்ன தடாக்கல் தள்ளி விட்டேன். உன் பொக்கப்பல்ல தள்ளி விட்டேன். கேட்குற கேள்வி பாரு. எனக்கு கிஃப்டா கொடுத்ததுரா. சிண்ட்ரலா கீழே ₹1 இல்லை, அவள் போய் கிஃப்டாக கொடுத்தாலாம். என்ன கிளவி காமெடி பண்ணுறதுக்குள்ளே ஒரு ட்ராப்பை போட்டுருச்சு. ஓ ஊத்தப்பள்ளி கிளவிக்கு ரொம்ப தீவிராயிடுச்சு காய்ஸ். நம்மளுக்கு கார்கி ஆனால் தேவையில்ல. என்ன இங்கே சவுண்டு வருது? சரி வாங்க காய்ஸ், நம்ம என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஊத்தப்பள்ளி கிளவிக்கிட்ட மட்டும் மாட்டினோம் பல்ல. உன் வீட்டில் கிளவி. என் வீட்டில் எங்கடா இருக்க? எதுக்கு சொன்னா வந்து வாய் கிளிக்க? சொன்ன உடனே என்ன பண்ணுவ? ஓடி வருவ, என் வாய் கிளிப்ப. அதை தவிர உனக்கு என்ன வேலை? காய்ஸ், நம்மளுக்கு விரிஞ்ச் சேனல் கிடச்சிருக்கு காய்ஸ். உனக்கு தைரியம் இருந்தா என் கதையை முடி பார்க்கலாம். ஏன் சொல்ல அப்படி சொல்றேன்? ஏன்னா நீங்க இல்ல நீ மட்டும் இங்க இருந்திருந்த என் வாய் எடுத்த எக்ஸ்ட்ரீம் மோட் நானே ஆன் பண்ணிட்டு வந்து உன் கதையை முடிச்சிருப்பேன்டா. எங்க ஆன் பண்ணி பார்ப்போம். நான் இங்க கூட சவுண்டு கூட போடுறேன். டெடி எடுத்துதான் பாரு. நான் ஏன் எடுக்கணும்? ஹலோ காய்ஸ், அந்த கிளவி எங்க இருக்குன்னு தெரியல. என் கையில கிடைச்சு கதையை முடிச்சு உன் கிட்னியை எடுத்து ஊறுகாய் போட்டு நக்கி சாப்பிடுவேன் பார்த்துக்க. ஏது காய்ஸ், இந்த கிளவிக்கு ரொம்ப திமிரு. என்னென்னலாம் பேசிது பாருங்க காய்ஸ். விட்டா நம்ம கதையவே முடிச்சிருவா போல. நீ கார் ஷெட்ல தானே இருக்க. எப்படி கண்டுபிடிச்ச கிளவி? பாருங்க காய்ஸ், அது பேர் பொக்கவாய் கிளவி. வாங்க நாங்கள் டப்புன்னு 2 வாட்டி கீழே போட்டு வரண்டாங்க. ஐயோ சவுண்டு போட்டுட்டேன். வேணும்னு தான் சவுண்டு போட்டேன், சும்மா காமெடி பண்ணுவோம். கிளவி எதுக்கு இருக்குது? நம்மளை போட்டதில்லை. அதோட வேலையை அது கரெக்டாக பார்க்குது. நம்ம எதுக்கு இருக்கோம் எஸ்கேப் ஆக? நம்மளோட வேலையை நம்ம கரெக்டாக பார்ப்போம். காய்ஸ், நம்ம இப்போ எதுவுமே தட்டி விடாமல் போகணும் காய்ஸ். ஏன்னா இப்போ அது அங்கே போயிட்டுருக்கோம். நம்ம இங்கே லைட்டாக சவுண்டு போட்டனாலும் நம்ம பக்கத்தில் ஓடி வந்துடும் காய்ஸ்.
அதனால நம்ம பொறுமையாக போகணும் கைஸ். நெக்ஸ்ட் இதை இங்கே மட்டும் வந்துட்டோம் நம்ம தப்பிச்சிடலான்ற கைஸ். ஏன்னா நம்ம விஞ்ச் ஹேண்டில் தான் நம்மளுக்கு என்ன இருக்குன்னு தெரில. இங்கே எங்கேயாவது கிளவி இருங்க போகுது. அப்புறமா இங்கேயே வந்து நம்ம கதையை முடிச்சிடும். கதையை முடிச்சிச்சுன்னா என்ன ஆயிடும் நம்ம கதை? என்ன கதையை முடிச்சிச்சுன்னா கதை முடிஞ்சிடும். அப்புறம் என்ன கதை முடிஞ்சுது? கிளவி எங்கே இருக்குன்னு தெரில. நம்ம பக்கத்தில் வரக்கூடாதுன்னு வேண்டிக்கோங்க கைஸ். நெக்ஸ்ட் இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். இது நம்மளுக்கு தேவையே இல்லை கைஸ். நம்ம வந்துட்டு கார் எஸ்கேப்பே பண்ணிடலான்ற அளவுக்கு ஆகுது கைஸ். இங்கே தான் எங்கேயோ ட்ராப் கூட வச்சுருக்குது கைஸ் எனக்கு கிளவி. கைஸ் நம்மளுக்கு கன் பார்ட் இருக்குது. நோ வெப்பன் சேலஞ்செலாம் நான் போடவே இல்லைல்ல. ஓனோ கைஸ் தப்பான இடத்துல இதை போட்டேன் கைஸ். ஆமா கிளவி. என்ன தர போற பண்ணா? இல்ல உன்னை கொன்னு உன் மூளை எடுத்து ஊறுகாய் போட்டு நக்கி சாப்பிட்டுருவேன்டா. எங்க நக்கு பார்க்கலாம். இந்த கிளவிக்கு மட்டும் சொல்லு எதுக்கு இல்லை ஏன் இல்லை என்ன தப்பு பண்ண? ஓ நோ கைஸ் நம்ம இங்கே சவுண்டு வேற போட்டோம். இப்போ கிளவி வந்துடும். சவுண்டு போட்ட அதுக்கு அப்புறமா கண்டுபிடிக்கல ஒரு வேலையே இல்லை காய்ஸ். பார்த்துருச்சு காய்ஸ். பாருங்க காய்ஸ் அதோட முட்டை கண்ணை. என்ன கண்ணா பண்ணு மாதிரி இருக்குது. இருந்தாலும் இந்த கிளவிக்கு ரொம்ப திமிரு தான் காய்ஸ். அந்த பக்கத்தில் வரட்டும். நெக்ஸ்ட் ஓடிடலாம். ஓடு 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 நீ வலிமை கொண்டு ஓடு. உனக்கு எலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வழங்கிடுமாறு. காய்ஸ் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு டக்குன்னு ஓடி போய் ஒளிஞ்சிக்கணும். இல்லைன்னா நம்ம இந்த கிளவி வந்துடும். ஜஸ்ட்ல தப்பிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் காய். எங்க இருக்குன்னு மாதிரி தெரியல. ஒழுங்கா வெளியில வந்துற இல்லைன்னா கதையை முடிச்சிடும் பார்த்துக்க. எங்க முடிக்கட்டும் காய்ஸ். இந்த சவுண்ட் வேற போட்டிருக்கோம். இப்போ இங்கேயே வரும் கிளவி வந்துச்சு காய்ஸ். ஐ திங்க் அது நம்மளை பார்த்துருச்சு. அதான் இங்கே நிற்குது. நம்ம பார்க்கல காய்ஸ். நம்ம இப்போ முன்னாடி போனோம்னா டொங்கடம் வேற சிரிக்குதுக்கு அந்த கிளவி. கிளவிக்கெல்லாம் என்ன திமுரு? என்ன நான் சிரிச்சா உனக்கு என்னடா வலிக்குது கிளவி. எனக்கு வலிக்குது. காய்ஸ் நம்மளை பார்த்துட்டு இருக்கு கிளவி. வெளியில வாடா. வரேன் வச்சுக்கோ. வரேன் பார்த்துக்கோ. வரேன் 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 வரேன். நீ வெளியில வந்தன்னா உன் சேனல்ல இருக்கிறவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுவேன். எதுக்கு வெளியே வந்தோடனே கும்மா குத்து குத்த. கிழவி உன்னை பற்றி எனக்கு தெரியும் கிழவி தெரியும். வெளியே வர சொல்லுவேன் இப்படி தான் பண்ணுறேன்ட்டு. நெக்ஸ்ட்டு அந்த பாருங்க கைஸ் கிளவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன்னுச்சு. இல்லைன்னா நைட் என்ன பண்ணோம் தூங்கும்போது கையில் வச்சுருக்குது பாருங்கள் ஒரு உருட்டை கட்டை எடுத்துன்னு அந்த மண்டையிலே வச்சிருங்க கைஸ். நீங்கள் தப்பிக்கணுன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கிராணி மேலே போகுது கைஸ். நம்ம இல்லை இந்த கேமை பக் பண்ணி விட்டுலாமா கைஸ்? ஓனோ கைஸ் இங்கே நிற்கிது பாருங்க. பாவாடியாது பாருங்க. ஆமாம் கைஸ் நம்ம அப்படியே சைலண்ட்டாக போய் நம்ம வேலையை பார்த்துடலாங்க. கைஸ் ஐ திங்க் ஸோ நம்ம ரொம்ப இங்கே நின்று கிளவி வா கிளவி நீ முதல்ல கிளவி. காய்ஸ் இப்போ கிளவி அங்கே போயிட்டுருக்கோம். அதுதான் நம்மளுக்கு கிடைச்ச ஒரே சான்ஸ். நம்ம இப்படி ஓப்பன் பண்ணிட்டு கிராணி கிராணி எங்கே போனேன் பாருங்க கைஸ். என் தம்பி கூட சொல்கிறான் அது எங்கே போச்சுன்னு கேட்க சொல்லி. ஆனால் அந்த கிளவி எங்கே போயிருக்கு புது டேட்டிங் எல்லாம் போதா இந்த கிளவி. இப்போதான் காய்ஸ் எனக்கே தெரியுது இந்த கிளவி டேட்டிங் எல்லாம் போகுண்டு. காய்ஸ் இந்த கிளவிங்க தான் எங்கேயோ இருக்கு போல.
இது கொஞ்சம் சவுண்டு போடலாம். பாருங்க இந்த கிழவிக்கு இந்த வயசுல கூட டேட்டிங் போகணும்னு தோணி இருக்கு. கைஸ் அந்த கிழவியை காணோம். என்ன அந்த ஊதுபலி கிழவியா? ஊதுபலி கிழவி இருக்கிற தவிர வேறையா? கைஸ் சாரி கைஸ். அம்மா பார்த்தீங்களா கைஸ் அதோட நான் வண்டிப்போ சர்ரு ஓடிட்டு இருந்தேன். பார்த்துருச்சு கைஸ் நம்மளை அடிக்க வருது கைஸ். கைஸ் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. தப்பிச்சிருவோம் கைஸ், தப்பிச்சிட்டோம் கைஸ். திமிர பாருங்க அந்த கிழவிக்கு. சொல்லு கிழவி இங்கே தானே இருக்கிறேன். எதோ 7 மீட்டர் கத்துற. ஐஷியோ வந்து பாரு எங்க இருக்குன்னு தெரிஞ்சிச்சுல. வா கண்ணாம்பூச்சி விளையாடாமாடா சொல்லி பேராண்டி. எது நான் உனக்கு பிராண்டி இருக்க தீவிர பாருங்க இதுக்கு. கைஸ் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கைஸ். பேராண்டிங்களா கைஸ் பாருங்க கைஸ் இங்கே ட்ராப் போட்டு போயிருக்குது. பேராண்டிங்களா கைஸ் சத்துட்டோம் கைஸ். You play hide and seek அண்ணா. பேராண்டி சொல்லு தாய் கிழவி. இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு பேராண்டி. நான் அதை சொல்லிட்டேன் கிழவி, அவங்க பண்ணுற மாதிரி தெரில. ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ண நீ இந்த பண்ணலன்னா அடிச்சிடுவேன். அது மட்டும் இல்லாம ராயல் கேமிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கிராண்ட்பா வந்து என்ன லவ் பண்ண மாட்டானா. ஆமா அப்படிதான். கைஸ் பாருங்க கைஸ் நம்ம இந்த கிளவியே சொல்லுது கைஸ். ப்ளீஸ் கைஸ் எங்கள் சேனலை பார்க்குறவங்களாம் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். உங்களோட சப்போர்ட்டோட தான் கைஸ் நான் பயப்படாமல் செய்கிறேன். உங்களோட சப்போர்ட் மட்டும் இல்லைன்னா நல்லா இந்த இடத்துலேயே வந்து நின்றுக்க மாட்டேன் கைஸ். ப்ளீஸ் கைஸ் சப்போர்ட் ப்ளீஸ். உங்களுக்கு சப்போர்ட் மட்டும் பண்ணுங்க கைஸ். நீங்கள் நல்லா இருப்பீங்க கைஸ். நான் இப்போயே சொல்கிறேன் கைஸ், சப்போர்ட் மட்டும் பண்ணிங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க. நெக்ஸ்ட் அந்த கிளவியெல்லாம் பாட்டி கேட்கும் கைஸ். நம்ம இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போனோம்னா நம்ம என்ன இந்த கிளம் வயசுல கேட்குது. கிளவிங்க வந்துக்கிட்டு வச்சிட போகிறோம் கைஸ். நம்ம எப்படியாவது பயப்படாமல் கிளவி அந்த கிராண்ட்பா வந்துட்டான்னு நினைக்கிறேன். ஓடி ஊத்த கிளவி. அவனே நீ பண்ற அவனுக்கு நான் டீ போட்டு கொடுக்குறேன். லாஸ்ட் டைம் அப்படிதான் டீ போட்டு கொடுக்குறேன்னு அதை போட்டு சாவச்சேன். இப்போ அது கூட உனக்கு பத்தாதா? கிராணி சொல்லு நீ சாப்பாட்டுல உப்பு இல்லை கிராணி. உப்பு கொஞ்சம் லைட்டா போடு கிராணி. கிராணி சோத்துல உப்பு இல்லை கிராணி. உப்பு தீர்ந்துடுச்சா கிராணி? வெயிட் பண்ணி நான் போய் உப்பு வாங்கிட்டு வந்துடுறேன். கிராணி சாப்பிட்டுன்னு
நான் ரெடி பண்ணிட்டு எடுத்துட்டு போறேன். ஏய் கிளவாத பிளேயர்ஸ்க்கு வச்சிருக்கிற கன்னு பரவாயில்ல கைஸ், அவன் கூட எடுத்துகிட்டு போயிட்டான்னா நம்ம சத்துருவோம். யூஸ் குடுறா. ஓனோ கைஸ், நம்ம இங்கே சவுண்டு போட்டோம். டக்குனு இங்கே ஸ்ப்ரே இருக்கும். ஸ்ப்ரே எடுத்து செத்துரு. கைஸ் உங்களுக்கு இதில் ட்ரிக்கு கூட தெரியுமா கைஸ்? இப்போ நான் ட்ரிக் கூட பண்ணி காமிக்கிறேன் பாருங்க கைஸ். நீங்கள் ஸ்ப்ரே எடுத்துட்டு செத்து போயிட்டீங்கன்னா வேணாம் கைஸ், எதுக்கு இந்த கேமில் ட்ரிக்ஸ், நம்ம ஆரம்பிக்கலாங்க நம்ம வேலை. கைஸ் இந்த கிளவி வர மாதிரி தெரில, இன்னொரு சவுண்டு போட்டுடலாமா? எங்கேயாவது இருந்து வந்துட போகிறா, அப்புறமா நம்மளுக்கு போட்டு தள்ளிடுவா. கைஸ் இங்கே தான் வரா, பார்த்துட்டா நினைக்கிறேன் கைஸ். மூஞ்சில் ஸ்ப்ரே அடிச்சிடலாம். ஸ்ப்ரே பாருங்க கைஸ் அந்த கிளவிக்கு. ஃபுல் அடிக்காத, ஃபுல் அடிக்காத. ஏய் மோஜில என்னத்ரா அடிச்ச? கிளவி உனக்கு இது கூட இன்னும் தெரியாதா? கைஸ் எப்படின்னு தெரியல கைஸ், அதுக்கு எப்படி கைஸ் கண்ணு தெரிஞ்சு? சவுண்டு போட்டல கைஸ், நான் தெரியும் சவுண்டு போட்டோம்ல கைஸ். சவுண்டு போட்டோன்னே அங்கே யாரும் இருக்காங்கன்னு வந்து அடிச்சிச்சு கைஸ். எனக்கு சத்தியமாக தெரியாது கைஸ் என்ன நடக்குதுன்ட்டு. இப்போ என்ன கைஸ் பண்ணுறோம், என்ன பண்ணலாம் கைஸ்? இன்னைக்கு நம்ம கிரானியை ஸ்ட்ரக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. கிராணி ஸ்டக்கா பண்ணலாமா கைஸ்? வேணாம் கைஸ், வேணாம் கைஸ். ஏன்னா கிராணி ஸ்டக் பண்ணோன்னா நல்லா இருக்காது கைஸ். ஏன்னா நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. இன்ட்ரெஸ்டிங்காக விளையாடுறது தானே கைஸ் கேமே. நம்ம அதில் போய் ஸ்டக் பண்ணிட்டோன்னா என்ன கைஸ் இருக்குது, அதை பார்த்து பயந்து தானே கைஸ் நம்ம ப்ளே பண்ணுறோம். தெரியாமல் ஒரு வாட்டி சத்து போய்ட்டு இனிமேல் சாகவே மாட்டோம் கைஸ். டேய் இங்கடா இருக்க? கிளவி ரூமில் பெஞ்சு கடியில் ஒளிஞ்சிட்ருக்கேன் கிளவி. பெஞ்சு கடியில் ஒளிஞ்சிட்டு இருக்கியா? நான் வர்ற வரைக்கும் அங்கேயே ஒளிஞ்சிட்ரு. ஆமாம், நீ வந்து அடிக்கிற வரைக்கும் நாங்கள் அங்கேயே ஒளிஞ்சிட்ருப்போம். நீ ஒளிஞ்சிட்டு இருந்தனா நாங்கள் வந்து அடிப்பனா நீ பாட்டுக்கு டே 5 வரைக்கும் என்கிட்ட அடி வாங்கிடணும். கிளவி கிளவிக்கு திமிர பாருங்க கைஸ். வர வழியிலே வச்சுக்கிறேன், தறிக்கு விழுந்தா நல்லாயிருக்கும், போட்டு கும்மாங்கொத்து குத்திட்டு போயிடலாம். அது மேலே இல்லை அங்கே ஒரு வாசல் இருக்குது பாருங்க, அதை தூக்கி என்ன பண்ணுவேன் அது மண்டியிலே போட்டுருவேன். என்ன பண்றீங்க கிராண்ட்பா? கிளவி நான் வந்துட்டு கிராணி 2ல் வந்துட்டு வேலை செஞ்சிட்டு இருக்கேன். ஓகே கிராண்ட்பா, இருங்க கிராண்ட்பா. அந்த ராயல் கேமிங் முடிச்சிட்டு வரேன். என்ன கிளவி நீ என்னையே முடிச்சிருவ மாலை. நான் இதில் மட்டும் எஸ்கேப் பண்ணிட்டேன்னா என்னடி பண்ணுவேன்? எஸ்கேப் பண்ணிட்டேன்னா நீ ஒரு வாட்டி வந்து என்கிட்ட செத்துறணும். ஆமாம், சாவத்து தான் நான் விளையாடி நிற்கிறேன் பேர். கைஸ் ஏன் நான் இங்கே உட்காந்துருக்கேன்னா இங்கே சவுண்டு போட்டு விட்டேன் பாருங்க கைஸ். எங்கேயே நிற்கிது பாருங்க கைஸ், உருட்டை கட்டையை வச்சுக்கிட்டு. நான் இப்போ நின்று இருந்தேன்னா நான் போட்டு தள்ளிட்டுருக்கோம். நான் ஏன் நிற்கலைன்னா இப்போ வந்துட்டு நான் போயிருந்தேன்னா அடிச்சிடும். ஏன் நான் ஸ்லோவாக பேசுகிறேன்னா கூட அது எனக்கு கேட்கும். பாருங்க கைஸ், இங்கே தான் இங்கே போகுது. கைஸ் அது உள்ளே போயிடுச்சு. இதுதான் நம்மளுக்கு கிடச்ச டைம். இங்கே ட்ராப் கூட போட்டிருக்கு. நம்ம அது வரத்துக்குள்ளே நம்ம நெகிரிக்கு வச்சிடலாம். நெகிரிக்கு வச்சோடனே இங்கே இதிலேருந்து ஏதாவது கிடைக்கும். இதிலேருந்து கிடைக்கிறத வச்சு நம்ம எஸ்கேப் பண்ணலாம். அதே நம்மளுக்கு மாஸ்டர் கீ கிடச்சிருக்கு. மாஸ்டர் கீ வச்சு எதுவும் பண்ண முடியாது. ஒளிடா என்ன கிராணி கைஸ் அது அப்படி வருது, அது அப்படி போகுது கைஸ். நம்ம வாங்க எங்கேயாச்சும் ஒளிஞ்சுக்கலாம். நான் ஜஸ்ட்டில் எஸ்கேப் பண்ணேன், பார்த்துருப்பீங்க. அந்த புக்கு கூட எங்கேன்னு தெரில. அது புக்கு கூட இருந்துச்சுன்னா கூட நான் இதாக பண்ணியிருப்பேன். கைஸ் நம்ம இதுக்கு இப்போதைக்கு எதுவுமே நம்மளுக்கு கிடைக்கல. ஏன்னு எனக்கும் தெரில. நம்மளுக்கு ஏதாவது வேணும்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு
வெப்பன் கீ வேணும் guys. இந்த மாஸ்டர் கீ வச்சு என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரில. நம்ம அதனால என்ன மாஸ்டர் பண்ணலாம், கீயை வச்சு டோர் எஸ்கேப் பண்ண முடியும்டா என்ன? டோர் எஸ்கேப் வச்சு நான் என்ன கழுவி பண்ணட்டும். நீ சிவர் எஸ்கேப் தானே பண்ண போன. Grandpa, want to grandpa get to போலாம் grandpa. Grandpa, want to grandpa. Grandpa, the Royal Gaming மறுபடியும் வந்துட்டான் grandpa. நான் எதுக்கு இருக்கேன், உன்னை போட்டு தள்ளதான். என்கிட்ட கன் பார்ட் இல்லை, கன் பார்ட் மட்டும் இருக்கட்டும். grandpa இருக்கிற வரைக்கும் உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுடா. ஃபஸ்ட்டு அவனை போட்டு தள்ளியிருக்கணும் கிழவி. என் grandpa chapter 2ல ப்ளே பண்ற லவ்லி பாஷா கொல்ல நோட்டு தயாரா போயிருக்காண்டா. அவன் என்ன கிழவி போகிறது, எனக்கு மட்டும் மீட் இருந்துச்சுன்னா இப்போ நானே போவேன் கிழவி. கிழவி அந்தாண்டி ஏதோ வச்சுக்கிறேன் நீ. ஹேய், என் ஸ்பைடர் செல்லத்தை கொன்னுட்ட, உன் கதையை முடிச்சிடுவேன். guys நம்ம எந்திரிச்சு போய் டக்குனு நீங்கள் ஒழிக்கலாம். ஆனால் நாங்கள் சவுண்டு வர நிறைய ஓட்டேன். பாருங்க guys கிளவி. guys அது இங்கே தான் வருது. டேய் ராயல் கேமிங், நீ இங்கதான் இருக்க? கிளவி உன் வீட்டில் இருக்கிறேன். டேய் கொஞ்சம் அமைதியா இருன்னா. கிராண்ட்பா கவிதை எழுதிட்டு இருக்கேன். உனக்கு guys அது இங்கேயே ட்ராப் போட்டு போயிருக்கு. அப்படின்னா நம்ம ஒன்று பண்ணாது வந்துட்டு அங்கே போகும் guys. அந்த கேப்பில் நம்ம இது பண்ணிடலாம். என் ட்ராப்ல மாட்டிக்கிட்டியாடா? இல்லை கேள்வி, ட்ராப்லையும் தப்பிச்சிட்டேன். டேய் நான் கிராண்ட்பா கூட டேட்டிங் போயிட்டு இருக்கேன்டா. ஃபர்ஸ்ட் கேம் விட்டு வெளியில போடாடா ராஸ்கல். கேள்வி இப்படிலாம் பேசாத, நான் போயிடுவேன். போடா, உன்னை யாரா கேம்ல இருக்க சொன்னா? guys உங்களுக்கு ரொம்ப மான ரஷம் இருக்கா, அதனால இந்த கிராணியை முடிச்சிடலாம் guys. இந்த கேமே வேணாம்.